சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். தெய்வ சக்தி உள்ளவர்களுக்கு கட்டாயம் ஒரு 5 உணர்வுகள் அடிக்கடி தெரியும். அது என்னென்ன உணர்வுகள் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒருத்தருக்கு தெய்வ சக்தி இருக்கின்றது அப்படின்னா, அவர்களுக்கு ஒரு சில அறிகுறிகள், ஒரு சில உணர்வுகள் அடிக்கடி வரும். முதல்ல நாங்க தெய்வ சக்தி உள்ளவர் அப்படிங்கிறத நாங்க எப்படிங்க தெரிஞ்சுக்கலாம்? நாங்கலாம் சாமி ஆடணுமா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா இல்ல. ஒரு சுவாமி ஒருத்தர் மேல வருது அப்படின்னா, அவர்களுடைய உடலும், மனதின் உறுதியை பொறுத்து வருமே தவிர, அவர் தெய்வ சக்தி உள்ளவர்களுக்கு மட்டும் தான் சாமி வரும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 2வது, இது போன்ற உணர்வுகள்லாம் உங்களுக்கு அடிக்கடி வருது அப்படின்னாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு உங்க குலதெய்வத்தின் சக்தி மற்றும் இஷ்ட தெய்வத்தின் சக்தி நிறைந்தவர்களாக நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறத. அதுல முதல் உணர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல யாருக்காவது ஏதாவது ஒரு கெடுதல் நடக்க போகுது அப்படின்னாலே, உங்க மனசு ஒரு மாதிரி இருக்கும். ஷார்ட்ஸ்ல என்னால இவ்வளோ தான் சொல்ல முடிஞ்சது. ஃபுல் வீடியோ லிங்க் கீழ உள்ள ப்ளே பட்டன்ல இருக்கு. கட்டாயம் பாருங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.